ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பல்லாவரம் ரோடு. ஸோ இந்த பல்லாவரம் ரோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து வெஹிக்கிள் ஜிக்ஸாக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பக்கத்தில் இருந்து லாரி பயங்கர ஸ்பீடாக வரும். ஸோ அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரோட்டில் நம்ம எப்படி வந்து சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து கண்ட்ரோலோடு வர இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி கரெக்டான இடத்துல பிக்கப் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரோட்டில் ஒன்ஸ் நீங்கள் டிரைவிங் ஒரு வாட்டியாவது நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா, ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, இப்போ தான் புதுசாக டிரைவிங் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஒரு சூப்பரான ஒரு ரோடு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த ரோடு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ரோடு. ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் கொண்டு வந்து மேடம் இறக்கியிருக்கேன். அருமையாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து ட்ரைவ் பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு கிளியராக வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு 3:10 தான் ஆகுது டைமு. ஸோ அதனால் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக சேர்ந்து நிற்கும். இப்போ ஸோ கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜங்க் ரோட்டில் ஓட்டி பழகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் பிஸி மார்க்கெட் ரோடுன்னு சொல்லலாம். எல்லாமே மிக்சடாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் ஒரு வாட்டி இந்த ரோட்டில் நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒன்ஸ் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் போய் ஓட்டலாம். அந்த அளவுக்கு உங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து ஆயிடுவீங்க. ஸோ நம்ம டிரைவிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ரோடு கூப்பிட்டு வருவோம். பயம் எனக்கு கார் ஓட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை எடுக்கக்கூடிய ஒரே ரோடு தான். ஸோ பயம்லாம் கிளியர் ஆகிடும். ரெண்டாவது வந்து ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடச்சிடும் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ரோட்டில். இந்த பல்லாவரம் மணக்காபுத்தூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பிஸி ரோடு. மேடம் வந்து நீங்கள் செகண்ட் டே ட்ரைனிங் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்க்கிங் சொல்லி கொடுத்தோம், நேரோ ஸ்ட்ரீட் ரோட்லலாம் ஓட்ட வச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின் ரோட்லலாம் ஓட்டினாங்க. ஸோ இப்போ நம்ம டுவர்ஸ்ட்டு பல்லாவரம் மணக்காபுத்தூர் ரோட்டில் வந்து வழக்கம் போல் இந்த ரோட்டில் இறக்கி விட்டாச்சு. ஏன்னா இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க, எந்த மாதிரி கட்டுலாம் அடிக்கிறாங்க, நிறைய சாகசங்கள், அதெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ரோட்டில் நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் காரு போகிற அளவுக்கு இடம் இருக்கா, போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், வந்தாரு பாருங்கள், சொன்னேன்னா உங்களுக்கு அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் ஆரம்ப புள்ளி தான். போக போக நிறைய விஷயங்கள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது தான் இந்த ரோடோட தரம். ஸோ ஸ்டார்டிங், ஸோ பல்லாவரம் அப்படியே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ரோடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வந்து இங்கே ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அதுதான் மெயின். ஆமாம், ரைட்டில் போய் போங்க. நான் ஒருத்தர் போயிட்டுருக்காரு பாருங்கள் லெஃப்டில், அவர்கிட்டருந்து நீங்கள் தள்ளி போகணும். ரைட்டில் நல்லா ஏறி போங்க, அவ்வளோதான். ரைட்டில் எஸ், கட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். மூவரோ ஸ்லோகரோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ரெடியாக எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டு. ஸோ இப்போ அப்படியே மிடில்லையே ஓட்டிக்குங்க. ஏன்னா வந்து சைடில் வண்டிலாம் நிற்கிற வண்டி பக்கத்தில் நம்ம போகக்கூடாது. அப்படியே மிடில் பேஸ் பண்ணியே நீங்கள் ஓட்டின்னு போயினே இருக்க வேண்டியது தான். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டிரைவிங்கில். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் நடந்து போவாங்க, வெஹிக்கிளில் உள்ளேருந்துலாம் வருவாங்க, ஸ்லோவாக போங்க, வழி விட்ருங்க அவருக்கு. வெயிட் பண்ணுங்க, அவரும் போயிட்டேன் வெயிட் பண்ணுங்க, மூவ் பண்ணாதீங்க. அவர் தான் உள்ளே வந்துட்டாரு. ரைட்டில் போய்ப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டாருன்னும் போது நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட்டு கிட்ட போக போக அவரும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. 2 பேர் லாக் ஆகிடுவீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு டைம் டிலே பண்ணுறது, வண்டியை வந்து கரெக்டாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி, ஒருத்தர் குறுக்கில் வந்தாருன்னா அப்படியே ரைட்டில், குறுக்கில் ஒருத்தர் வந்தாருன்னா எப்படி வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணுறது,
அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா இந்த ரோடோட ரகசியமே அதான். திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்து நின்றுவார் 1/2 ஹவருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ரோடு சொல்லி கொடுக்கும். ஸோ கிளாரிட்டி வித் வண்டி கண்ட்ரோல், அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓட்டுங்க, எந்த பக்கமும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு எங்கே போகிறீங்களோ அங்கே முட்டை கவனிங்க. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளை நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பின்னாடி வர வெஹிக்கிளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தேவை உங்கள் காருக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்து ஓட்டின்னு போயினே இருக்க வேண்டியது தான். செடி பண்ணி போயினே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். கண்ட்ரோல் ஆஃப் மூவ்மெண்ட், அவ்வளோதான். லெஃப்டில் ஏறி அப்படியே போக வேண்டியது. ஆமாம், அவர் போயினே இருப்பார், நீங்கள் கரெக்டாக போக வேண்டியது தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதத்துலையும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவரே கவலைப்படலன்னும் போது நீங்கள் கவலைப்பட்டு என்ன பண்ணுறது? கரெக்டாக உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு கிளாரிட்டி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சேஃபாக அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. டென்ஷன் கிடையாது, கூலாக ஓட்ட முடியும். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைனை கரெக்டாக பிடிச்சி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே தெரியுதா ஈஸி மூமெண்ட்டு, அவ்வளோதான். கிளாரிட்டி, அவ்வளோதான். சூப்பர். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து தொடர்ந்து வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ. மெயின் திங் வந்து நான் சொன்னது தான், ஜட்ஜ்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து நேரோ ஸ்ட்ரீட்டு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ளோ கிடச்சிட்டு. ஆனால் டிராஃபிக்கில் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற கிளாரிட்டி. டிராஃபிக்கில் ஓட்டுறதுலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் விஷயம். ஏன்னா டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஊரில் இருக்க எல்லாருமே சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க பின்னாடி, அவ்வளோதான். கிளாரிட்டி வித் கண்ட்ரோல், சேஃபாக ஓட்டின்னு போயினே இருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸ்லோ பண்ணிங்க, ஸ்லோ பண்ணிங்க. ஏன்னா இவங்களாம் அடுத்த தலைமுறை. லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. பஸ் ஓட்டி வரும்போது இங்கே லைட்டாக லெஃப்ட் எடுக்கணும், அப்படியே இருக்கக்கூடாது. லைட்டாக லெஃப்ட்டு வந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ ஒரு ஜிக்ஸாக் பண்ணாமல் வெஹிக்கிளோட அந்த ஃப்ளோ, நடந்து போகிறவங்க கிட்டே இருந்து லெஃப்டில் வாங்க. சரி, குயிக்லி ஸ்லோ கரோ, மூவ் கரோ. ஸோ அது ரொம்ப முக்கியம். ரைட்டில், ரைட்டில். அப்படி தான் நடந்து போகிறவங்க கிட்டேருந்து நல்லா ஒதுங்கி போயிடணும் நம்ம. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டிரைவிங்கில். ஸ்லோவாக போங்க, ஸ்லோ கரோ, ஸ்லோ கரோ, ஸ்லோ கரோ, மொத்தமாக ஸ்லோ கரோ. மூவ் கரோ ரைட் சைடில், அவ்வளோதான். இந்த இடத்துல பஸ்லாம் வரும், அதனால் லெஃப்ட்டை ஓட்டி திருப்பணும். நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு போங்க, ஸ்லோவாக ஸ்லோவாக லெஃப்ட்டை ஓட்டி மெதுவாக. கட் மாறும், அவ்வளோதான். லெஃப்ட் சைட்லேயே போயிட்டு அப்படியே ரைட்டில் எடுத்துட்டு பார்த்து ஸ்லோவாக. எஸ், குட், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ரைட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டு, அதே மாதிரி உடனே உங்களுக்கு லெஃப்ட்டு. ஸோ இந்த ரைட் லெஃப்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸ்லோலி, ஆறுங்க, ஆரன். எஸ்,